நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சென்னை திருவல்லிக்கேணியில் கால் டாக்ஸி டிரைவராக வேலை பார்க்குறாரு கண்ணதாசன். பார்ப்பதற்கு கரடு முரடாக இருப்பார். நல்ல முறுக்கு மிசியும் தாடியுமா பார்ப்பதற்கு ஒரு ரவுடி போல இருப்பார். இவர் ஒரு பிரபலமான கால் டாக்ஸி நிறுவனத்தில் கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவரோட தோற்றத்தை பார்த்து இவரோட வண்டியில் கஸ்டமர் ஏறவே மறுத்த கதையும் உண்டு. ஆனால் சில கஸ்டமர் இது போல டிரைவர் இருந்தால் ஒரு பாதுகாப்பாகவும் உணர்வாங்க. ஏன்னா கஸ்டமர்கிட்ட யாராவது அனாவசியம் சண்டை போட்டால் இவர் களத்தில் இறங்கி கஸ்டமருக்காக சண்டை போடுறது அந்த மாதிரி கதையும் உண்டு. பொதுவாக இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இவர் நல்லவர், தெரியாதவங்களுக்கு கெட்டவர் போல காணப்படுவார். இவர் வேலை பார்க்குற கால் டாக்ஸி நிறுவனம் இவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு மாதத்துக்கு அந்தந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸை டெய்லியும் அவங்கவுங்க ஏரியாவிலிருந்து கம்பெனிக்கும் கம்பெனியிலிருந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கும் கொண்டு போய் விடுற வேலையில் இவரை ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் நியமிக்கிறாங்க. இவரும் சந்தோஷமா அந்த வேலையை ஏற்றுக்கிட்டு செய்கிறாரு. 2 வாரத்துக்குள்ளேயே அங்கே உள்ள ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள்ட்ட நல்லா பழகிறாரு. கண்ணதாசன் அண்ணான்னு சொல்லி ஜென்ஸ்லேருந்து லேடிஸ் வரைக்கும் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டாரு. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கிஷோருங்கிறவர் இவருக்கு நல்லா பழகிறாரு. கண்ணதாசனுக்கு கிஷோர் பழகிற விதம் மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குங்க. அதாவது சம்மந்தமே இல்லாமல் இவருக்கு திடீர்னு மது வாங்கி தர்றது, செலவுக்கு எதுவும் அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னா கேட்காம கொள்ளாமல் உதவி பண்ணுறதுன்னு கிஷோர் செய்கிறது இவருக்கு எதுக்கோ லஞ்சம் தந்து இவரை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இவர் நினைச்சது போலவே ஒரு நாள் அது நடக்குதுங்க. அதாவது கிஷோர் கண்ணதாசன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அது என்னன்னா, கண்ணதாசன் கால் டாக்ஸி ஓட்டுறதால இவர் வண்டியில் சவாரி வர இளம் பெண்கள் யாராவது அந்த மாதிரி டைப்பில் இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுங்கிட்ட நைஸாக பேசி கிஷோர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டி வரணுமா. இப்படி கண்ணதாசன் செஞ்சார்னா ஒவ்வொரு டைமுக்கும் இவர் நல்லா கவனிக்கிறதா கிஷோர் சொல்கிறான். உடனே கண்ணதாசன் தன்னோட ஸ்டைலில் கிஷோரை வெளுத்து வாங்குறாரு. ஏண்டா நாய, ஏதோ நல்லா பழகிறேன்னு பார்த்தா என்னை மாமா வேலையை பார்க்க செய்ய சொல்கிற அப்படின்னு சொல்லி செம்மையாக வெளுத்து வாங்குறாரு. இனிமேல் உன்னை அந்த பக்கம் பார்த்தா அவனை சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 10:30 மணிக்கு மேலே ஒரு இளம் பெண் கண்ணதாசனோட கால் டாக்ஸியை புக் பண்ணி வண்டியில் ஏறுறா. கண்ணதாசனை பார்த்த உடனே கொஞ்சம் தயங்குறா. என்னம்மா தங்கச்சி, என் கூட வர்றது உனக்கு பயமாக இருக்கா? பயப்படாம, நான் கெட்டவன்லாம் இல்லைம்மா, நல்லவன் தான். அப்படியே நீ பயப்படணும் அவசியமே இல்லை. நீ டாக்ஸி புக் பண்ண கம்பெனி நம்பர் 1 கம்பெனி, அப்படிலாம் தப்பான ஆளை வேலைக்கு வைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டாக்ஸி டிரைவர் டீட்டெயில் எல்லாமே நம்ம போலீஸ்கிட்ட நீ புக் பண்ணுற உடனே போய் சேர்ந்துடும், பயப்படாமல் ஏறுமான்னு சொல்கிறான். கண்ணதாசன் இவ்வளோ சொல்கிறத கேட்டு அந்த பொண்ணு நம்பி இவரோட கால் டாக்ஸியில் ஏறுறா. இந்த பொண்ணு கோயம்பேட்டில் இருந்து ஓஎம்ஆருக்கு போகணும்னு கார் புக் பண்ணதால் கார் வந்து ஓஎம்ஆரை நோக்கி வேகமாக போகுதுங்க. அந்த இளம்பெண் தன்னோட செல்ஃபோனில் நான் டாக்ஸி ஏறிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், என் ஃபேமிலியை விட்டு என்னை ஏமாத்திட மாட்டல, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறத கண்ணதாசன் கவனிக்கிறாரு. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேனே, லவர் கூட ஓடி போக வீட்டை விட்டு வந்திருக்கா போல, இந்த காலத்து பொண்ணுங்களை என்னன்னு சொல்கிறதுன்னு தள்ள அடிச்சுக்கிறாரு. அந்த பொண்ணு சைலண்ட்டாக வர்றதை பார்த்த கண்ணதாசன், என்ன ஊருமா இந்த டைமில் தனியாக வரியே, என்னம்மா அவ்வளோ அவசரம், பார்த்தா சென்னைக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணா, நான் தென்காசி பக்கம், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறா. இருந்தாலும் கண்ணதாசன் விட்டுறதா இல்லைங்க, நானும் திருநெல்வேலி பக்கம்தாம்மா, நீ ஃபோனில் பேசிக்கிட்டதை நான் கேட்டுட்டேம்மா, அண்ணனா நினச்சி சொல்கிறேன், லவ் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி போகிறது தப்பு இல்லையாம்மா, அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கன்னு கராராக சொல்கிறா. கண்ணதாசனுக்கு கோவம் வந்தாலும் ஒன்றுமே சொல்லாமல் வண்டியை ஓட்டுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு பையன் நிற்கிறான் பாருங்க, அங்கே நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறா. கண்ணதாசன் அவன் சொல்கிற பையன்கிட்ட வண்டியை நிறுத்த போகிறதுக்குள்ளே பயங்கர அதிர்ச்சி ஆகிறான். ஏன்னா அங்கே நிற்கிறவன் கிஷோர். இந்த பொண்ணை கண்டிப்பாக அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நிறுத்தாமல் வண்டியை வேகமாக எடுத்துகிட்டு ஓட்டுறான். அந்த பொண்ணு கத்துறா, ஏன் வண்டியை நிறுத்தல, என்னை எங்கே கொண்டு போகிற, என்னை கடத்திட்டு போறியா, மரியாதையாக வண்டி நிறுத்தலைன்னா நான் போலீஸ்கிட்ட போவேன், உங்கள் கம்பெனியில் ஃபோன் பண்ணி உன்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி கூச்சல் போடுறா. நீ ஏமா சிரமப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிற, நானே உன்னை அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் வண்டி நிறுத்துறாரு. காரில் இருந்து அந்த பொண்ணு இறங்கி போலீஸ் ஸ்டேஷனில் ஓடுறா. ஓடி போய் எஸ்ஐ கிட்ட, இவர் நான் சொன்ன இடத்துல நிறுத்த விடாமல் என்னை எங்கேயே கடத்திட்டு போகிறார் சார், என்னை காப்பாற்றுங்க சார்னு சொல்லி அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. உடனே எஸ்ஐ கண்ணதாசன் சட்டையை பிடிச்சி இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா அப்படின்னு மிரட்டி கேட்குறாரு. உடனே கண்ணதாசன், கடத்திட்டு போகிறதா இருந்தால் நான் ஏன் சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வர போகிறேன், இந்த பொண்ணு இங்கே கூட்டு வந்தது காரணம் இருக்குன்னு சொல்கிறாரு. கண்ணதாசன் சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு நினச்சி அந்த போலீஸ்காரு தெரிஞ்சுக்கிட்டாரு. பின்ன என்ன பிரச்சனை, ஏன் அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே கண்ணதாசன் வந்து கிஷோரை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எஸ்ஐ சார், கிஷோர் வந்து ஒரு கெட்டவன் சார், அவனை பற்றி நல்லாவே தெரியும், இந்த பொண்ணு அவங்ககிட்ட ஏமாந்திருக்கா போல இருக்கு, தயவு செஞ்சு இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கு, நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐட்டு சொல்கிறத கேட்டு இந்த பொண்ணு கடுப்பாகிறா. நானும் கிஷோரும் ஃபேஸ்புக்கில் நல்ல ஃப்ரெண்டு, 2 வருஷமாக லவ் பண்ணுறோம், நாளைக்கு என்ன மேரேஜ் பண்ணுறதா சொல்கிறான், இவர் போய் சொல்கிறாரு, இவர் தான் எங்களை சீட் பண்ணுறாரு, கண்டிப்பாக நான் கிஷோர் இல்லாமல் வாழ முடியாது சார்னு சொல்கிறா. ஆனால் எஸ்ஐ சார் வந்து இந்த பொண்ணு கண்மூடித்தனமாக கிஷோருங்கிற பையனை லவ் பண்ணுறா போல இருக்கு, ஆனால் இது ஃபேஸ்புக்கு லவ்ங்கிறதால அவங்களுக்கு நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி கிஷோர் நிற்கிற இடத்துக்கு அந்த பொண்ணை மட்டும் தனியாக போக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நடந்த விஷயத்த ஒன்று கூட அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிடுறாங்க. அவளும் ஓகே சொல்லிட்டு போகிறா. கிஷோரை சந்திக்கிறா. கிஷோருக்கு செம்ம ஹாப்பி. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்,
டாக்ஸியில் வரேன்னு சொன்னேன், இப்போ நடந்து வரியான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இறக்கி விட்டாங்க, உன்னை பார்த்துட்டு நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி கிஷோர்கிட்ட சொல்லவும், கிஷோர் என்னை ஏமாத்திட மாட்டல அப்படின்னு கேட்குறா. ஏன் இப்படி கேட்குற, நீ தான் என் உலகம், நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா, நாளைக்கு உன்னை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது தான் வர சொன்னேன், நீ நாளைக்கே புரிஞ்சுக்கவான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் வீடு வந்து தனியாக இருக்குது, தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போனவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. அங்கே இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே மது போதையில் இருக்கானுங்க. மச்சி செம்மையாக இருக்காடா, சொன்ன மாதிரியே வர வச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரை பார்த்து சிரிக்கிறானுங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கிஷோரை பற்றி கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கிஷோரும் சொல்கிறான், கிஷோர்னா கொக்கா, நான் எப்படி வர வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இவளை பார்த்து நக்கலாக சிரிக்கிறானுங்க. அட பாவி கிஷோர், உன்னை நம்பினதுக்கு இப்போ ஏமாத்திட்டே, நான் எங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நம்பி வந்த பாரு, எனக்கு வேண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறா. இவனுக்கு எல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நினைக்கும் போது கதவை உடச்சிக்கிட்டு போலீஸ் உள்ளே வராங்க. கிஷோர் உட்பட 4 பேரையும் அடித்து உதைக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு போகிறாங்க. அங்கே கம்பீரமாக நிற்கிற கண்ணதாசன் நோக்கி அந்த பொண்ணு ஓடி போகிறா. ஓடி போயிட்டு அவள் காலில் விழுந்து, அண்ணா என்னை காப்பாற்றிட்டீங்களே, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லி அழுகுறா. எஸ்ஐ வந்து கண்ணதாசனை கூப்பிட்டு, உன்னை போல நல்ல டிரைவர் இருக்கிறதால தான் எங்களாலையும் குற்றவாளி ஈஸியாக பிடிக்க முடியுது, ரொம்ப நன்றி கண்ணதாசன், இந்த பொண்ணை பத்திரமா அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்ணதாசன்ட்டு விட்டு போகிறாங்க. பொதுவாக ஒரு சில பேர் ஆள் பார்க்குறதுக்கு பயங்கரமாக கெட்டவன் போல் இருப்பாங்க, ஆனால் நல்லவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் நல்லவனை போல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கெட்ட எண்ணத்தோட பயங்கரமான ஆளாக இருப்பாங்க. இந்த கதை மூலமா நம்ம யாரையும் தோட்டத்தை பார்த்து நல்லவன் கெட்டவன் இடப்பட முடியாது, நல்லா பழகினாதான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.